எல்லா பொறுப்புகளையும் மாவட்ட செயலாளர்களாக 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் எங்களை தலைமை கழகத்திலே முதன்மை செயலாளராக உருவாக்கி இன்றைக்கு அந்த உயர்வையும் இயக்கத்திலும் தந்து இலாக்காவிலும் நீங்கள் சொல்வது போல ஒரு பெரிய இலாக்காவினுடைய பொறுப்பையும் தந்து எங்களை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களுடைய இந்த பிறப்பு என்பது அவர்களுக்கான பிறப்பு என்று முடிவு செய்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை வணங்குகிறேன். அடுத்தது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு காலத்திலே கல்வித்துறையிலே ஒரு அடுத்த அது இணைந்து விளையாட்டுத்துறை என்று இருந்ததை தனி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கி இன்றைக்கு சென்னையில் விளையாட்டுத்துறையிலே மற்ற மாநிலங்களில் ஒரு முன்னணி மாநிலமாக விளையாட்டுத்துறைக்காக உருவாக்கி தந்திருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து தளபதி அவர்களை நினைத்து என்னுடைய சக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். என்னோடு அமைச்சராக 4 முறை இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக அமைச்சராக வந்தவர்கள் 2 முறை 3 முறை அமைச்சராக வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரவர்களுடைய துறையில நமது ஐபி அவர்கள் கூட ஊரக வளர்ச்சி துறையை பார்க்கிறார். அதிலே கூட 100 நாள் வேலை திட்டத்திலே ஒரு மாறுதல் வருகிறது. ஒரு ஆடு மாடு கட்டுவதற்கு ஒரு கொட்டாய் அமைக்கலாம் அல்லது கிணறு வெட்டலாம் என்றெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்திலே பிஎம்ஜி திட்டத்திலே அப்படி வருகிறது. அதிலே கூட ஒரு மாறுதல் இருக்கிறது. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருப்பவர் பல்வேறு அவருடைய இலாக்காவில் அவர் பார்த்த இலாக்காவில் எல்லாம் இன்றைக்கு சாலை பணியாளர்கள்லாம் அவருடைய காலத்தில் தான் வட்டப்பட்டது. அதே மாதிரி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது மினி பஸ்கள் அவருடைய காலத்தில் தான் வந்தது. அதே போல இன்றைக்கு நம்முடைய வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்த பிறகு பெரிய பெரிய கட்டிடங்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு லேண்ட்மார்க் கட்டிடங்களாக கட்டி சாலைகள்லாம் அகலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது பன்னீர் அவர்கள் தனி அவருடைய 54,000 கோடி ஒரு உள்ள வரவு செலவு திட்டத்தினுடைய தலைவராக இருந்து அப்படி ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலே அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். நான் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். நான் முதல்ல 89 மின்துறை அமைச்சர். நான் இது 17வது மானிய கோரிக்கையில் இருக்கிறேன். முதலில் 89 மின்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதெல்லாம் விவசாயிக்கு தனி பட்ஜெட் போல மின்துறைக்கு தனி பட்ஜெட் தனியாக தான் அதற்கு வரும். அப்போது கலைஞர் சொன்னார், எனக்கு நானே கொடுத்துறேன், பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் அன்றைக்கு முதலில் ஆரம்பித்து வைத்தவர். அப்படிப்பட்டவரை தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் நினைக்காமல் நான் இருப்பதில்லை.